ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செட்டிநாடு அம்மணி சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி நான் பார்க்க போகிற பதிவு வந்து ரொம்ப ஒரு சூப்பரான பதிவு. எனக்கு ரொம்ப பிடிச்ச பதிவு. கண்டிப்பாக உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். நான் வந்து நம்ம வீட்டுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு பொருள் ஒன்று ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். அது என்ன பொருள், எங்கே வாங்கினேன், என்ன ரேட் அப்படிங்கிறதெல்லாம் வீடியோவில் சொல்லியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம். நம்ம கிச்சனில் வைக்கக்கூடிய ஒரு சூப்பரான பொருள் தான் இது. நம்மளுக்கு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கக்கூடிய ஒரு பொருள் தான் இது. அது என்ன அப்படிங்கிறத அப்படியே நம்ம வந்து பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இதை நான் எங்கே ஆர்டர் பண்ணியிருந்தேன் அப்படின்னா அமேசானில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது கூட நான் வந்து 2 பொருள் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது என்ன அப்படின்னா, ஒன்று வந்து ஏர் ஃப்ரையர், இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெங்காயம்லாம் வெட்டுவோம் இல்லையா, சாப்பர் மிஷின். ரொம்ப குட்டியாக இருக்கும். அதை பற்றி நான் ஒரு ஃபுல் வீடியோ நம்ம சேனலில் நான் கொடுத்துருக்கேன். பார்க்காதவங்க பாருங்கள். அந்த ரெண்டையுமே பார்த்தீங்கன்னா ஒரே பாக்ஸ்லேயே வந்து பேக் பண்ணி கொடுத்துட்டாங்க. நல்ல பெரிய பேக்காகவே வந்திருந்தது. சரி, அதெல்லாம் வந்து ஓப்பன் பண்ணி நம்ம வந்து எடுத்துக்கலாம். இந்த அகோரா ஏர் ஃப்ரையர் வாங்குறதுக்கு முன்னாடி நான் வந்து நிறைய ரிவ்யூ பார்த்தேன். இது வந்து உடம்புக்கு நல்லதா, இதில் சமைச்சோம் அப்படின்னா நம்ம ஹெல்த் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நிறைய ரிவ்யூ பார்த்தேன். இன்னொன்று வந்து எந்த பிராண்டு வந்து இந்த ஏர் ஃப்ரையரில் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதும் பார்த்தேன். இதில் வந்து ஃபஸ்ட்டில் இருக்கக்கூடியது இந்த அகோரா தான். அதனால் பார்த்திங்கன்னா இந்த அகோராவே வந்து ஆர்டர் பண்ணிட்டேன். ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ நம்மளுக்கு தீபாவளிக்கு வந்து ஆஃபர்ஸ் வந்து போட்டிருந்தாங்க. சரி, ரொம்ப நாள் இது வாங்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன். சரி, அதை தீபாவளி ஆஃபரில் வாங்கணும் அப்படின்னா நம்மளுக்கு கொஞ்சம் காசு மிச்சம் தானே, அதனால் யோசனை பண்ணிகிட்டே இருந்தேன். அதோட சரி ஓகே, சேலரியில் அப்படியே வாங்கிட்டேன். நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஓவன் இருக்குது. ஐஓபியில் வந்து ஒரு ஓவன் வச்சுருக்கேன். அது 6 வருஷம் ஆச்சு வாங்கி. ஆனால் அதில் அந்த பேக்கிங் ஐட்டம்ஸ் எல்லாம் செய்வேன். இன்னொன்று நிறைய வந்து இந்த நான்வெஜ் எல்லாம் வந்து ஆயில் இல்லாமல் அதிலெல்லாம் செஞ்சு கொடுத்துட்ருந்தேன். ஆனால் பார்த்திங்கன்னா இப்போ அதில் அந்த டைம் செக் பண்ணி வைக்கக்கூடிய அந்த ஃபங்க்ஷன் ஆகிற அந்த பட்டன் வந்து ஒர்க் ஆகவே இல்லை. நாங்களும் வந்து அந்த ஓவனை எடுத்துகிட்டு போய் கோயம்புத்தூரில் தான் வாங்கினேன். அங்கேயே ஐஏபி ஆஃபீஸ்லேயே கொண்டு போய் அந்த ஷாப்லேயே கொண்டு போய் கொடுத்தாலுமே அவங்க வந்து 2 நாள் வச்சுருந்தாங்க. அப்புறம் திருப்பி நீங்கள் அனுப்பிச்சிட்டாங்க, வீட்டில் வச்சு நீங்கள் கால் பண்ணுங்கள், வந்து அவங்க வந்து ரெடி பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னு. கரெக்டாக வந்து வரலை. சரி, அது வந்து ரொம்ப பெரிய பாக்ஸாகவும் இருக்குமா. இது வந்து அதில் வந்து நிறைய வேலைகள்லாம் செஞ்சு கரெக்டாக நம்ம டைம் வைக்கணும். ஆனால் இதில் வந்து அப்படி கிடையாது. இதுக்குன்னு ஒவ்வொரு ஃபுட்டுக்குமே வந்து அவங்களே எல்லாமே வந்து ரெடி பண்ணி கொடுத்துருப்பாங்க. நம்ம பட்டனை மட்டும் அமுத்துனா போதும், அவ்வளோ சூப்பராக நம்மளுக்கு வந்து ரெடியாகி வந்துடும். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஏர் ஃப்ரையரில் சமைச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம உடம்புக்கு நல்லதா கெட்டதா அப்படிங்கிறத பற்றியும் நான் எப்படியெல்லாம் வந்து யோசனை பண்ணினேன், என்னென்ன பண்ணினேன் இதை ஆர்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு ரிவ்யூ பார்த்தேன். இந்த ஏர் ஃப்ரையரில் சமைச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம உடம்புக்கு நல்லதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். அதில் ஒரு டாக்டர் மாதிரி ஒருத்தர் பேசியிருந்தார். என்ன அப்படின்னா, இதில் வந்து சமைச்சு சாப்பிட்றது உடம்புக்கு கெடுதல் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் சரி ஓகே அப்படின்னு ஃபஸ்ட்டு ஆர்டர் பண்ணிட்டேன். எல்லாம் ஆர்டர் பண்ணி பேக்கிங் ஆகி வந்துட்டு இருக்குது. அடுத்த நாள் வந்து இந்த ரிவ்யூ ஃபுல்லாக பார்த்துட்டு இருந்தேன். இது வந்து நம்ம ஆர்டர் பண்ணிட்டோமே, இது வந்து உண்மையாலுமே நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா? ஏன்னா ஏற்கனவே ஓவன்லலாம் சமைச்சு தான் சாப்பிட்ருக்கோம். இது வந்து ஒரு மினி ஓவன் மாதிரி தான். சின்னதாக, நம்ம ஓவனுங்கிறது நல்லா பெருசாக இருக்கும். இது வந்து குட்டியூண்டாக கைக்கு அடக்கமாக நம்ம எங்கே வேணாலும் எடுத்து வச்சுக்கலாம். ரொம்ப வந்து நிறைய ஆப்ஷன் கொடுத்து வச்சுருக்காங்க. ரொம்ப ஒரு மினி ஓவன் மாதிரி தான் இது. பார்த்துட்டு இருக்கும்போது அந்த டாக்டர் சொன்னதை கேட்டுட்டு திருப்பி வந்து கேன்சல் பண்ணிட்டேன். வேண்டாம், வாங்க வேண்டாம் அப்படின்ட்டு. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, அப்புறம் நிறைய வீடியோஸ் பார்க்குறப்போ நிறைய பேர் இதில் சமைச்செல்லாம் வந்து வீடியோஸ் நிறைய கொடுத்துருந்தாங்க இல்லையா. அதை பார்க்குறப்போ வந்து இன்னொரு டாக்டர் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, டயட் டாக்டர், அவர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஓவனில் வந்து சாப்பிட்லாம், ஆனால் அளவோடு சாப்பிட்லாம். இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ வெளிநாட்டில் எல்லாம் வந்து இது இல்லாத வீடே இருக்காது. எல்லா வீட்லேயுமே இது இருக்கும். இதை தான் அவங்க தினமுமே யூஸ் பண்ணுவாங்க. உடம்பை ரொம்ப ஃபிட்டாக வச்சுக்குவாங்க. ஆயில் இல்லாமல் சமைச்சு சாப்பிட்றவங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு பொருள் தான் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் திருப்பி மறுபடியும் என்ன பண்ணு, சரி ஓகே ஆர்டர் பண்ணிடுவோம் அப்படின்ட்டு திருப்பி மறுபடியும் அடுத்த நாள் கேன்சல் பண்ணிவிட்டு, ஃபஸ்ட்டு நாள் கேன்சல் பண்ணிவிட்டேன். மறுபடியும் அடுத்த நாள் தான் வந்து ஆர்டர் பண்ணேன். இந்த மாதிரி குழப்பங்கள்லாம் நடந்துகிட்டு இருந்தது.
ஏன் அப்படின்னா ஒரு பொருள் வாங்குகிறோம் அப்படின்னா அதில் கொண்டு காசை போட்டு நம்ம வந்து என்றைக்குமே முடக்கக்கூடாது. நம்ம தேவையில்லாத பொருட்களை நம்ம வீட்டுக்கு வாங்கினோம் அப்படின்னா நமக்கு தேவை ஏற்படும்போது நம்ம கையில் வந்து பணம் இருக்காது. அதனால் வந்து எதையுமே யோசித்து தான் வாங்குவேன். நிறைய ரிவ்யூ பார்ப்பேன். ஒரு பொருள் ஆர்டர் பண்ணுறதுக்கு முன்னாடியுமே நிறைய ரிவ்யூ பார்ப்பேன். எனக்கு மனசுக்கு ஓகே இது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு தோணினா மட்டும்தான் வந்து வாங்குவேன். இப்படி எனக்கு இது வந்து ரொம்ப நாள் இந்த ஏர் ஃப்ரையர் வாங்கணும் அப்படின்னு ஒரு ஆசை இருந்துகிட்டே இருந்தது. அதனாலே பார்த்திங்கன்னா இந்த தீபாவளி ஆஃபர் கொடுத்துருந்தாங்களா, சரி ஓகே அப்படின்ட்டு ஆர்டரும் பண்ணியாச்சு. இப்போ வந்துருச்சு. இப்போ பாக்ஸை ஓப்பன் பண்ணியாச்சு, எடுத்து வெளியில் வச்சாச்சு. இதில் பார்த்திங்கன்னா உள்ளே வந்து இதில் வச்சு யூஸ் பண்ணக்கூடிய அந்த அசசரிஸ்லாம் நிறைய கொடுத்துருந்தாங்க. இதில் மட்டும்தான் இந்த அகோராவில் இந்த பிராண்டில் மட்டும்தான் இந்த ஆப்ஷன் நிறைய ஆப்ஷன் வந்து இருக்குது. மற்றதில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரை பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து நிறைய ஆப்ஷன் இருக்குது. பேக்கிங் பண்ணிக்கலாம். ஒரு ஓவனில் என்னென்னலாம் செய்கிறோமோ அது மாதிரி இதில் எல்லாமே செஞ்சுக்கலாம். சரி வாங்குகிறோம், நல்ல ஒரு பிராண்டாக நம்ம வாங்கிடணும். ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு ஒன்று வாங்கிட்டு அது நல்லா இல்லை, இதில் இந்த ஆப்ஷன் இல்லை அந்த ஆப்ஷன் இல்லை அப்படின்னு நம்ம யோசிக்கிறத விட 100-200 அதிகமாக போனாலும் பரவாயில்ல, நல்ல ஒரு பிராண்டாக வாங்கிக்கணும். அது பல வருஷம் நம்ம கூட இருக்கும், நம்மளுக்கு வந்து உழைக்கும். அதனால் பார்த்திங்கன்னா அப்படி வந்து யோசனை பண்ணிவிட்டு இது கொஞ்சம் வந்து இதோட ரேட்டு பார்த்திங்க அப்படின்னா 19,000 சம்திங் அந்த அளவு போட்டிருந்தாங்க. ஆனால் இந்த ஆஃபரில் வந்து இதோட ரேட்டு பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப கம்மியாக தான் கொடுத்துருந்தாங்க. அது என்ன ரேட்டுங்கிறது அப்படியே நான் சொல்கிறேன். இதில் வந்து இந்த நம்ம வறுக்கிற ஐட்டமெல்லாம் கொடுத்துருந்தாங்க. மற்ற இதுலலாம் பார்த்திங்க அப்படின்னா இந்த முன்னாடி வச்சுருக்க இல்லையா பிளாக் கலரில் பேஸ்கெட் மாதிரி இருக்குதுல்ல, அதில் வச்சு நம்ம வந்து செய்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் இதில் வந்து இந்த ரோலிங் மாதிரி கொடுத்துருக்காங்கல்ல ரவுண்டாக, இதில் வந்து நம்ம வந்து நம்ம ஏதாவது வறுக்கிறோம் அப்படின்னா கூட இதில் போட்டு அழகாக வறுத்துக்கலாம். சிப்ஸ் எல்லாம் அதில் செய்யலாம். ரொம்ப சூப்பராக இருக்குது. நான் ஒவ்வொன்றும் வந்து நான் செஞ்சு சமைக்கும்போது உங்களுக்கு வீடியோஸாக கொடுக்குறேன். ஏன்னா நானும் வந்து வீடியோஸில் பார்த்து தான் உங்களுக்கு நான் சொல்லிகிட்ருக்கிறேன். நானும் இன்னும் வந்து செய்ய ஆரம்பிக்கல. ஃபஸ்ட்டு வந்து ஆன் பண்ணி மட்டும் மிஷினை பார்த்துட்டு அப்படியே எடுத்து வச்சுருக்கேன். நீ அடுத்தடுத்து என்னோடய ரெசிபியெல்லாம் செய்யும்போது உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் அப்படியே வீடியோவில் விலாகாக கொடுக்கும்போதே உங்களுக்கு நான் அதில் வந்து கொடுக்குறேன். இந்த மிஷினில் இந்த ஆப்ஷன்லாம் இருக்கிறதுனால தான் இது வாங்கினேன். இல்லை அப்படின்னா கூட இதை விட ரேட்டு கம்மியாகவும் இருக்குது, வேறு பிராண்டும் இருக்குது. ஃபிலிப்ஸு வந்து நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த வந்து அகோரா ரெண்டுமே வந்து ஒரே ரேட்டிங்கில் தான் இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா சரி ஓகே, அதை விட இதில் வந்து நிறைய ஆப்ஷன் இருக்குது, அதனால தான் நான் இது வாங்கினேன். இதில் அகோராலே பார்த்தீங்கன்னா இன்னொன்று மாடலும் இருக்குது, வேறு மாடல்ஸும் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து இதில் உள்ள ஆப்ஷன் அளவுக்கு மற்றதுலாம் இல்லை. அதனாலேயே வந்து சரி இதே வாங்கிடுவோம்ட்டு வாங்கினேன். இதில் இந்த பேஸ்கெட்டில் நம்ம ஏதாவது வந்து சிப்ஸ் எல்லாம் வந்து நம்ம வறுக்கிறோம் அப்படின்னா கூட அதை அப்படியே வந்து நம்ம எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு உள்ளே வச்சோம் அப்படின்னா சூப்பராக வறுத்து கொடுத்துருது அப்படிங்கிறாங்க. அதே போல் அந்த ரோலிங்கில் வந்து நம்ம நெடக்கடலை இதெல்லாம் வறுக்கணும் அப்படின்னா கூட அதுக்குள்ளே போட்டு அப்படியே பாக்ஸில் போட்டு உள்ளே அந்த ஹோல்டர் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே நம்ம மாட்டி விட்டுட்டோம் அப்படின்னா அதை வந்து சூப்பராக வந்து ஃப்ரை பண்ணி கொடுத்துருது. அதே போல் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு முழு கோழியெல்லாம் நம்ம வேக வைக்கணும் அப்படின்னா நல்ல ஒரு கம்பி மாதிரியெல்லாம் நிறைய கொடுத்துருக்காங்க. அதில் குத்தி அப்படியே நம்ம வச்சோம் அப்படின்னா சூப்பராக அது வந்து ஒரு 1/2 ஹவரில் வந்து ரெடியாகி வந்துடுது. மெயினாக பார்த்திங்க அப்படின்னா நிறைய ஆயில் எடுக்காமல் நம்ம உடம்புக்கு நல்லா ஹெல்த்தியாக செஞ்சு கொடுக்குது. இதோட ரேட்டு பார்த்திங்க அப்படின்னா 8,299 ரூபாய் இதோட ரேட்டு இந்த தீபாவளி ஆஃபரில். அப்புறம் நான் வந்து பல யோசனையும் பண்ணேன். சரி நம்ம கடையில் போய் நம்ம வாங்கி சாப்பிட்றோம், அங்கேயும் இதே மாதிரி தானே ஓவனில் வச்சு கொடுக்குறாங்க. எத்தனையோ பேக்ஸில் பார்த்திங்க அப்படின்னா பேக்கரியே ஓவனில் தான் செய்கிறாங்க இல்லையா. அப்படியே உடம்புக்கு வந்து எல்லாமே கெடுதி தான். ஆனால் நம்ம வந்து இன்னும் சொல்லப்போனால் சாப்பிடக்கூடிய காய்கறிகளே வந்து கெமிக்கலில் தான் உருவாகுது. அப்படி நம்ம வந்து அளவோடு எதையுமே எடுத்துக்கிட்டால் எல்லாமே நம்ம உடம்புக்கு நல்லதா அப்படின்னு மறுபடியும் நான் வந்து யோசனை பண்ணிட்டேன். அதனால சரி ஓகே நம்ம வந்து வாங்கிடலானே வாங்கிட்டேன். நம்ம தினமும் இதில் வந்து செஞ்சு சாப்பிட போகிறதில்ல, எப்பாவது வாரத்துக்கு 1 நாள் 2 நாள் செய்வோம் இல்லையா. அதையே வந்து நிறைய ஆயில் சேர்க்காமல் செய்யலாம். அதுதான் இதில் வந்து மெயினாக உள்ளது.
இப்போ இதுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா 2 ஹூக் மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த ஹோல்டர் இதில் தான் நம்ம வந்து அந்த என்ன சொல்கிறது, அந்த ரோலிங் எல்லாம், அந்த கோழி வந்து வேக வைக்கிறது எல்லாமே வந்து அந்த கம்பியை வந்து அதில் தான் மாட்டி விடணும். அதே போல் ட்ரையர் கொடுத்துருக்குறாங்க. அதெல்லாம் கொண்டாந்து இதுக்குள்ளே வந்து மேலே மேலே வைக்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. இது எப்படின்னு நான் வந்து சமையல் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ரிவ்யூவாகவே நான் வந்து கொடுக்குறேன். 2 வந்து மெஸ்ஸு ட்ராயர் மாதிரி கொடுத்துருக்காங்க. அது பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து நிறைய அந்த பொரிக்கிறது அதெல்லாமே செஞ்சுக்கலாம் போல் அப்படி இருக்குது. இது வந்து நம்ம உள்ளே எடுக்கும்போது ஹீட்டாக இருக்கும் இல்லையா, அதனால் அந்த சிலிக்கான் இதில் கொடுத்துருக்குறாங்க. நம்ம இதில் அப்படியே கையில் மாட்டிக்கிட்டு இதில் எடுத்தோம் அப்படின்னா அந்த சூடு படாது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. நல்லா இருக்குது, நிறைய கொடுத்துருக்குறாங்க. ஓகே, நம்ம ஒவ்வொன்றையும் வந்து யூஸ் பண்ணி பார்த்துட்டு நான் வந்து சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஒரு வாரண்டி கார்டு கொடுத்துருந்தாங்க. இதை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மெனு புக்கு கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் இதில் வந்து என்னென்ன ரெசிபீஸ் எல்லாம் செய்யலாம் அப்படின்ட்டு அந்த ரெசிபியோடைய அந்த எல்லாமே வந்து அப்படியே டீட்டெயில்ஸாக கொடுத்துருந்தாங்க. என்னென்ன போடணும், என்னென்ன நம்ம வந்து அதுக்கெல்லாம் சேர்க்கணும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் வந்து அப்படியே டீட்டெயில்ஸாகவே கொடுத்துருந்தாங்க. அதை பார்த்து நம்ம படித்து நம்ம அதே மாதிரி அந்த ரெசிபி செய்யலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பார்ப்போம் எந்த அளவுக்கு வந்து நான் செய்கிறேன் அப்படின்ட்டு பார்க்கலாம். ஆனால் ரொம்ப பிடிச்சிருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குது. நான் வந்து யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு வந்து இப்போ தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஆனால் ரெசிபீஸ் இன்னும் செய்யலை, ஒர்க் பண்ணி பார்த்துருக்குறேன். நல்லா இருக்குது. நான் வந்து பழைய ஓவன் வச்சுருந்தேன் இல்லையா, அதை விடவே இது சூப்பராக இருக்குது. நல்ல இந்த தந்தூரி சிக்கன்லாம் வந்து செஞ்சு சாப்பிடணும் அப்படின்னா இது வந்து நல்ல ஒரு பெஸ்ட்டு ஆப்ஷன் தான் இதில் இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா இனி நம்ம வந்து செய்வோம், தினமுமே சூப்பராக ரெசிபீஸ் எல்லாம் இதில் செய்யலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சந்தோஷம், அதை வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். உங்களுக்கு இதில் ஏதாவது ஒன்று பிடிச்சிருக்குது அப்படிங்கனாலும் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் இப்படி ஒரு மிஷின் வச்சுருந்து நீங்கள் எப்படியெல்லாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன், ஏன்னா நானும் புதுசு தான், இனி தான் கற்றுக்க போகிறேன், நானும் தெரிஞ்சுக்கிறேன். அதனால் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களும் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் நல்லதே நடக்கும்.